திட்டமிட்டு சேரும் நேரத்திலே அவதூறு பிரச்சாரத்தை எழுப்பி அரசியல் ஆதாயம் தேட முற்பட்டால் அதற்கு தகுந்த பதிலடி அதிமுக சார்பாக கொடுக்கப்படும். சொல்கிறார் நீட் தேர்வு எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகுதான் வந்ததா என்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கின்றார். பச்சை பொய் சாலி பேசுகிறார். மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி 2010 மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காங்கிரஸ் மத்திய அமைச்சரவையிலே திமுக அங்கம் வைக்கிறது. அதிலே நாமக்கல் நாடாளுமன்ற திரு காந்தி செல்வன் அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சராக பொறுப்பேற்கின்றார். அந்த காலகட்டத்தில் தான் நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுக. ஆதாரம் சட்டமன்றத்திலையும் காட்டினேன், வெளியிலையும் காட்டிருக்கிறேன். இந்த நீட்ல போட்டா நீங்க நெட்ல போட்டா தானா வரும். மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா 2010 டிசம்பர் 21 இந்த நீட் தேர்வு வருவதற்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ஆட்சியில வந்துவிட்டு எங்கள் மீது பரிசு சுமத்தி தப்பிக்க இது எப்படி இருக்குதுன்னா ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி உண்மையாக்க பாக்குறாங்க. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொய்ய பொருந்துற மாதிரி சொன்னா உண்மை திரு முடிக்குமா, பொய்ய பொருந்துற மாதிரி சொன்னா மெய்ய திரு முடிக்குமா. அப்படி திரு ஸ்டாலின் திரும்ப திரும்ப பொய்ய பேசி உண்மையாக்க பார்க்கிறார். உண்மை அல்ல, கொண்டு திமுக தடுத்து நிறுத்துவதற்கு இன்று வரை போராடி கொண்டிருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி. இது மட்டுமல்ல, 2017-18 ஆண்டு நீட் தேர்வுல அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் 41%, 3,80,000 பேர் அரசு பள்ளியை படிக்கின்றார்கள். அவர்கள் அத்தனை பேரும் கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை எளிய குடும்பத்தில் இருந்த மாணவர்கள் தான் அதிகம் அரசு பள்ளியை படிக்கின்றார்கள். அந்த மாணவர்களுக்கு 2017-18 நீட் தேர்வுல 30 பேர் தான் தேர்ச்சி பெற்று மருத்துவக் கல்லூரிக்கு சென்றாங்க. என் மனதிலே பட்டது,